ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் அளவியலில் உள்ள எக்ஸசைஸ் 7.2 உள்ள செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு கனச்செவ்வக வடிவ பெட்டியின் அளவுகளானது 6 மீட்டர் இன்ட்டு 400 சென்டிமீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் ஆகும். அப்பெட்டியின் வெளிப்புறம் முழுவதும் வண்ணம் பூசுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 22 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கனச்செவ்வக வடிவ பாக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸுக்கு வெளிப்புறம் ஃபுல்லும் பெயிண்ட் அடிக்கணும். உள்ள பெயிண்ட் அடிக்காண்டா வெளியே மட்டும் பெயிண்ட் அடிக்கணும். அது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு சதுர மீட்டருக்கு 22 ரூபா ஆகுது. அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கனச்செவ்வகத்துக்கு மொத்தம் எவ்வளோ சதுர மீட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக அதோட இதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இதில் என்ன கொடுத்துட்டாங்க, வெளிப்புறத்துக்கு மட்டும்தான் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஃபார்முலா படிக்கும்போதே பார்த்தோம், வெளிப்புறம் எல்லாம் சேர்ந்தது தான் கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு அப்படின்னு நம்ம ஃபார்முலா படிக்கும்போது நம்ம பார்த்தோம். அப்போது இந்த வெளிப்புறத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம மொத்த பரப்போட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா, எவ்வளோ சதுர மீட்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா அப்போது அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அது எவ்வளோ சதுர மீட்டர் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு ஃபார்முலா என்னென்னா, செவ்வகத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா ஈக்குவல் டு 2 இன்ட்டு LB ப்ளஸ் BH ப்ளஸ் HL சதுர அலகுகள். இதுதான் கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. கனச்செவ்வகத்தில் மொத்தமே எதெல்லாம் இருக்குன்னா, லென்த்து, பிரெத்து, ஹைட், இந்த 3 தான் இருக்கும். இதுலேருந்து நம்ம எப்படி இந்த ஃபார்முலாவை ஈஸியாக எழுதலாம்னா, இந்த 3ஐயும் 2 பிரித்து எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சா போதும். மொத்த பரப்புக்கு இந்த 3 2 பிரிச்சிருக்கு. அதனால ஃபஸ்ட்டு 2 போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு எல்லையும் பியும் எழுதியிருக்கு, அடுத்து பிஏயும் ஹெச்சையும் எழுதியிருக்கு, அடுத்து ஹெச்சையும் எல்லாம் எழுதியிருக்கு. அப்படிதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்படி நம்ம ஞாபகம் வச்சா போதும். இனி நமக்கு என்ன வேணும், இந்த LBHோட வேல்யூ நமக்கு தெரியணும். அது என்ன கொடுத்துருக்காங்க, 6 மீட்டர் 400 சென்டிமீட்டர் 1.5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறது தான் என்னென்னா லென்த்து, 2வது இருக்கிறது பிரெத்து அகலம், 3வது இருக்கிறது ஹைட்டு உயரம். இப்போ இதுலேருந்து எழுதிக்கலாம். எல்லோட வேல்யூ 6 மீட்டர், அடுத்து பியோட வேல்யூ 400 சென்டிமீட்டர், அடுத்து ஹைட்டோட வேல்யூ 1.5 மீட்டர். அதுக்கப்பிறகு நம்ம எப்போ ஒரு சம் செய்தாலும் அதோட அலகுகள் எல்லாமே எப்படி தான் இருக்கணும்னா ஒரே மாதிரி தான் இருக்கணும். அது வேற மாதிரி இருந்துன்னா நம்ம அதை ஒரே இதாக மாற்றணும், கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இங்கே நம்ம பார்த்தோம்னா இதுவும் மீட்டரில் இருக்குது, ஆனால் இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. அதனால் நம்ம சென்டிமீட்டரில் இருக்கிறத மீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு ஒன்று தெரியும், என்ன, 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். இப்போ இதில் பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 400 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா அப்போ 400 சென்டிமீட்டர்னா எவ்வளோ மீட்டர் இருக்கும், 4 மீட்டர். இப்போ பியோட வேல்யூ எவ்வளோ, 4 மீட்டர். இனி இப்போ நமக்கு எல்லோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும், ஹெச்சோட வேல்யூ தெரியும். நம்ம வேல்யூவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ ஃபார்முலாவை இங்கே எழுதிக்கலாம். 2 இன்ட்டு LB ப்ளஸ் BH ப்ளஸ் HL. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். L வந்து 6, B 4, H 1.5. சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 இன்ட்டு எல்லோட வேல்யூ 6 இன்ட்டு 4 ப்ளஸ் பியோட வேல்யூ 4 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 1.5 ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ 1.5 இன்ட்டு 6, 2 இன்ட்டு இது 6.
இப்போ 6 4 பெருக்கிறோன்னா 24 ப்ளஸ் 4ஐயும் 1.5 பெருக்கிறோம். இப்போ 1.5 4 20 0 2 4 2 6. இது ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ இங்கேயும் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சோன்னா இப்போ 6.0னா புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்கிற 0க்கு வேல்யூ கிடையாது, அதனால 6 எழுதுனா போதும். ப்ளஸ் அடுத்து 1.5 6ஐயும் பெருக்கிறோம். இப்போ 1.5 6னா 30 3 6 கூட 3 பெருக்குன்னா 9. ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது, அதே மாதிரி புள்ளி வச்சோன்னா 9. இனி 2 இன்ட்டு அதே மாதிரி இந்த 24 6 9 இது 3ஐயும் நம்ம கூட்டுறோம் நமக்கு என்ன கிடைக்கும்னா 39 கிடைக்கும். இனி இந்த 39ஐயும் 2ஐயும் நம்ம பெருக்கிறோம். இப்போ 39ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா 18 1 7 78 சதுர மீட்டர் கிடைக்குது. இங்கே நம்ம மீட்டரில் தான் எல்லா வேல்யூஸுமே இருக்குது. அப்படின்னா நம்ம சதுர மீட்டர் போடுறோம். இதுவே எல்லா வேல்யூவும் சென்டிமீட்டரில் இருந்துன்னா நம்ம என்ன எழுதணும், சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதணும். இனி நம்ம என்ன பண்ணிட்டோம், மொத்தமாக இந்த கன செவ்வகத்தோட அந்த எவ்வளோ பரப்பு இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மொத்தமாக அதோட மொத்த பரப்பு வந்து 78 சதுர மீட்டர் நம்ம கிடச்சிட்டு. இனி என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சதுர மீட்டருக்கு 22 ரூபாய் ஆகுது. அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகுது, 22 ரூபாய் ஆகுது. அப்போ 78 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகும்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒரு இது கொடுத்து அதிகமாக உள்ளதுக்கோட வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1க்கு 22 ரூபானா இப்போ 78 சதுர மீட்டருக்கு அப்படின்னா இந்த 22 ரூபாய் கூட இந்த 78 நம்ம பெருக்கணும். இப்போ இனி 78 22 பெருக்கிறோம். 6 1 15 அதே தானே இங்கே வரும் 6 1 கூட்டினோன்னா 11 7 1 இப்போ 1716 ரூபாய். இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 22 ரூபானா 78 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ரூபாய் வருது, 1716 ரூபாய் வருது. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, வெளிப்புறம்னு கேட்டனால வெளிப்புறம் ஃபுல்லுன்னு கேட்டனால நம்ம கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எப்போவுமே அந்த அலகுகள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மாற்றி தான் அதுக்கப்புறம் நம்ம சம் பண்ணணும். இந்த சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.